कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கத்வா சந்தீபனிமதः சதுஷ்டஷ்டிமாத்ரைரகோபிஹீः சர்வஜ்ஞஸ்த்வம் சகமுசலினா சர்வவித்யாம் கிரஹீத்வா புத்ரம் நஷ்டம் யமநிலயனாத் ஆகிருதம் தட்சிணார்த்தம் தத்வா தஸ்மை நிஜபுரமகாம் நாஹதயல் பாஞ்சசன்யம். குருவாயூரப்பனான கண்ணன் சாந்தீபனின்ற ஒரு மகர்ஷியனிடத்துல குருகுலவாசத்தை பூர்த்தி பண்ணி அவருக்கு குருதட்சணையாக என்ன கொடுக்கணும்னு கேட்கிற சமயத்துல அவர் குருதட்சணைய கிருஷ்ணா எனக்கு தட்சணையாகவோ வஸ்திரமாகவோ ஸ்வர்ணமாகவோ எனக்கு ஒன்றும் வேண்டாம், உன்னால முடியும்னு சொன்னா எனக்கு ஒரு தட்சணை கொடுனாராம். என்ன வேணும்னு கேட்டார். என்னுடைய பிள்ளை பிரபாச தீர்த்தம்ன்ற சமுத்திரத்துல ஒரு நாள் ஸ்நானம் பண்ண போனா அந்த புத்திரனை சமுத்திரம் அப்படியே அடிச்சுட்டு போயிடுத்து. நாங்க ரெண்டு பேரும் நானும் என்னுடைய பத்தினியும் புத்திர சோகத்தால தவிச்சுட்டு இருக்கோம். உன்னுடைய ரூபம் எனக்கு தெரியும், ஏதோ ஒரு குரு வேணும்ன்றதுக்காகத்தான் நீ என்னிடத்துல குருகுலவாசத்தை படிச்ச, ஆனா நீ பரமாத்மான்னு எனக்கு தெரியும், அதனால உன்னால முடியும்னு சொன்னா குருதட்சிணை கொடுக்கணும்னு ஆசை இருந்தா உயிர் போன என்னுடைய புத்திரனை சமுத்திரத்திலேருந்து மீட்டு கொடுத்தா அதை விட எங்களுக்கு வேற பாக்கியம் என்ன இருக்கு? நான் ஏதோ ஒரு கலையை கற்றுக் கொடுத்துட்டு வற்புறுத்துறேன்னு நினைக்காத, உன்னால முடிஞ்சா பண்ணுன்னாராம். இது கண்ணனால முடியாத காரியமா? நேரம் அங்கேருந்து நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க பிள்ளையோட வரேன், குருதட்சணையை கொடுப்பேன் அப்படின்ட்டு குருவாயூரப்பா நீ என்ன பண்ண? புத்திரம் நஷ்டம் யமநிலயனா தாகிருத்தம் தட்சிணார்த்தமோ நேரம் அந்த பிரபாச தீர்த்தமான சமுத்திரத்துக்கு போனேன். சமுத்திரராஜனை கரையில் நின்று கூப்பிட்டேன், இங்க வா, என்னுடைய குருவான சாந்தீபனி முனிவருடைய அந்த புத்திரன் உன்னிடத்துல இருந்தா கொடுத்துரு அப்படின்னு. அடுத்த நிமிஷமே சமுத்திரராஜன் குருவாயூரப்பா ஓடி வந்துட்டான். ஏன் தெரியுமா? போன ராமாவதாரத்துல ராமனா சரணாகதி பண்ண போது அவன் வரல, அதனால கோபம் சமுத்திரத்தையே வத்தடிக்கிறேன்னு ஆரம்பிச்ச. கிருஷ்ணாவதாரத்துல உடனே வரலன்னா என்ன நடந்துருமோன்னு பயந்துட்டு ஓடி வந்துட்டு கையை கட்டிட்டு நின்றான். எங்க என்னுடைய குருவனுடைய பிள்ளைன்னு கேட்ட, அவன் என்னமோ இந்த சமுத்திரத்துல விழுந்தது உண்மைத்தான், ஆனா நான் அவனை எடுத்து வச்சுக்கல, நான் அவனை பார்க்கவே இல்லை. ஆனா கிருஷ்ணா உன்னே ஒன்று சொல்ல முடியும், இங்க அசுரனான திதியினுடைய பிள்ளை பஞ்சஜனன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் என்னையே பயமுறுத்தின்னு சமுதிரத்துக்குள்ள இருக்கான். ஒரு கால் அவன் உன்னுடைய குருவனுடைய பிள்ளைய விழுங்கிட்டானோ என்னமோ, அவன் வயத்துல இருக்கானோ எனக்கு தெரியாதுன்னா இது போற எனக்குன்னு சமுதிரத்துல கிருஷ்ணன் குதிச்சுட்டாரான். நேர உள்ள போய் அந்த பஞ்சஜனனை தேடி அவனோட யுத்தம் பண்ணி அவன் வயத்தை கிழிச்சார். பார்த்தா அவன் வயத்துக்குள்ள ஒரு சங்கு தான் இருந்தது. சங்க வயத்துல வச்சுட்டு இருக்கிறவன் அவன். பிள்ளைய காணோம். அந்த சங்கை எடுத்தார், அதை ஊத ஆரம்பிச்சார். அப்பத்தான் கண்ணனுக்கு ஒரு யோஜனை தோணித்தான். சமுத்திரத்துல இல்ல, பஞ்சஜனிடத்திலையும் இல்ல, அதனால இவன் உயிர் போய் அவனுடைய காலகதியானது முடிஞ்சு யமலோகத்துல யமன் இவனை கொண்டு போயிருப்பான், விட வேண்டாம், நேர யமபட்டத்துக்கு போவோம்னு சம்யமணின்னு சொல்லக்கூடிய யமபட்டத்துக்கு போய் யமதேவனை கூப்பிட்டாராம். கண்ணன் வந்திருக்கிறத பார்த்து அலறி அடிச்சுட்டு யமன் ஓடி வந்துட்டான். கிருஷ்ணா என்ன வேணும்?
என்ன வேணும்னா பாகவதம் பேசித்து குருபுத்திரமிகானீதம் நிஜ கர்ம நிபந்தனம் ஆனயஸ்வ மகாராஜ மச்சாசன புரஸ்கிருதகம். என்னுடைய குருவனுடைய பிள்ளையை நீங்க கொண்டு வந்து வச்சுருக்க, அவருக்கு தட்சணை கொடுக்கணும். அதனால சாந்தீபனியனுடைய பிள்ளையை அழிச்சு வந்து எங்கிட்டக்க ஒப்படைன்னு சொன்ன உடனே யமதர்மன் பயந்துண்டு ஓடி போய் அவருடைய பிள்ளையை ஒப்படைச்சுட்டான். அவரை அழிச்சுண்டு குருவாயூரப்பன் பரம குதூகலத்தோட சாந்தீபனி மகரிஷிலத்துல தட்சணை கொடுக்கறதுக்காக வந்துருக்காருன்னு இந்த பரிணாமத்துல 76வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை தொடரட்டும். அதற்குள்ள நம்முடைய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம். திருக்கோயில் ஸ்ரீ மரகதவல்லி நாயிகா சமேத விஜயராகவ பெருமாளுடைய திவ்ய தரிசனம். இந்த திருக்கோயில் மேல்பாதி என்னும் ஊரிலே அமைந்திருக்கின்றது. மேல்பாதியானது தமிழ்நாட்டிலே வந்தவாசியிலிருந்து சேத்துப்பட்டு செல்லக்கூடிய மார்க்கத்திலே சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஊருக்குள் நுழைந்து கோயிலை அடைந்து விட்டோம். சிறிய கோயில்தான். பலிபீடத்தை கடக்கின்றோம். பெரிய திருவடியான கருடன் சிறிய உருவத்திலே நின்ற திருக்கோலத்திலே நாகாபரணங்களுடன் கையை குவித்து கொண்டு பூமாலையை சார்த்தி கொண்டு காட்சியை அளிக்க அவருடைய தரிசனத்தை அடைந்து தோஷங்கள் நீங்க பெற்று கோயிலை வலம் வருகின்றோம். இங்கு கோஷ்டத்திலே பலவிதமான மூர்த்திகள். முதலிலே தும்பிக்கையாழ்வார் அமர்ந்த திருக்கோலத்திலே சதுர்புஜங்களோடு நமது விக்னங்களை நீக்கிக் கொண்டு தரிசனத்தை அளிக்கின்றார். அவருக்கு அருகிலேயே ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருத்திம் என்று ஞானத்தை அளிக்கக்கூடிய ஹயக்ரீவர் லக்ஷ்மி ஹயக்ரீவராக அபய முத்திரையுடன் நமக்கு காட்சியை அளிக்க அவரையும் உயர்ந்த திருமுகத்தோடு கண்களை திறந்து கொண்டு கடாட்சிக்க நம் கவலைகள் நீங்க தரிசனம் அடைகின்றோம். அவருக்கு அருகிலேயே லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்தம்பேவதார ஸ்தமனன்யலப்யம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே என்று திருவாய் திறந்து சிறிய உருவத்தில் லக்ஷ்மியை மடியிலே அமர்த்தி கொள்ள அவளும் நம்மை நோக்கி நிருசிம்மனை அரவணைத்துக் கொண்டு காட்சியை அளிக்க அபய ஹஸ்தத்துடன் சங்கு சக்கரமானது மிளிர அவரை தரிசிக்கின்றோம். இவருக்கு அருகிலேயே தன்வந்திரி பகவானானவர் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் வைத்தியராக அவதரித்து நம்முடைய சர்வ வியாதிகளையும் போக்குபவராக நின்ற திருக்கோலத்திலே சதுர்புஜங்கள் சங்கு சக்கரம், வலது திருக்கரத்திலே அட்டை பூச்சி, இடது திருக்கரத்திலே தன்வந்திரியே அமிர்த கலசகஸ்தாய என்று அமிர்த கலசத்தை ஏந்தி கொண்டு திகட்டாத அமுதமாக காட்சியளிக்கக்கூடிய தன்வந்திரியை அமதி தவழும் திருமுகத்தோடு நாம் தரிசித்து ஆரோக்கியத்தை அடைந்து இதே பாவத்திலே நாராயணியத்தின் 76வது தசகத்தில் முதல் ஸ்லோகத்தை பட்டத்ரி தொடரக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். புத்திரம் நஷ்டம் யமநிலையநாத் ஆகிருத்தம் தட்சிணார்த்தம். யமலோகத்திலேருந்து சாந்தீபனி மகரிஷியனுடைய பிள்ளையை அழிச்சுண்டு வந்தார். அந்த குருவையும் குரு பத்தினியும் தம்பதியா நிக்க வச்சார். இதோ பிராணன் போன உங்களுடைய பிள்ளை கண்ணனால என்னால முடிஞ்ச காணிக்கை ஆயக்கலிகள் 64 அத்தனை வேதங்களையும் நீங்க கத்து கொடுத்திருக்கேன், இதுதான் என்னால முடிஞ்சதுன்னு சமர்ப்பணம் பண்ணார். கண்ணனை அப்படியே இருக்க தழுவிண்டார். ஆச்சாரிய சிரேஷ்டரான சாந்தீபினி, இதை விட எனக்கு என்னப்பா வேணும்? ஒரு மனுஷனுக்கு பெரிய சோகம் புத்திர சோகம், அதை நீக்கி எனக்கு அனுக்கிரகம் பண்ணியே. உன்னுடைய எல்லா காரியத்திலையும் அவதாரம் பூர்த்தியாகும் வரை நீ நினைத்த காரியங்கள் சபலமாகும். நீ ஜெயத்தை அடைவ, தர்மத்தை ஸ்தாபிப்ப, அதர்மத்தை அழிப்ப, உலகத்துல உன்னதமான புருஷோத்தமனாக நீ விளங்குவாய்னு குருவானவர் குருவாயிரப்பா உனக்கு ஆசீர்வாதத்தை அளிக்க அதை வாங்கிட்டு நேர மறுபடியும் மதுராபுரியை அடைஞ்சுட்டேன்னு எல்லாருக்கும் தெரியணுமோனோ. குருகுலவாசம் முடிஞ்சிருத்தேன்னு எப்படி தெரிவிக்கிறது? உன் கையில இருக்கக்கூடிய பாஞ்ச சன்னியம் அப்படின்ற அந்த சங்கத்தை எடுத்து தத்வா தஸ்மை நிஜபுரமகாம் நாதஜல் பாஞ்சஜன்யமோ அந்த பாஞ்சசன்யத்தை ஊதினார். எல்லாருக்கும் பரம சந்தோஷம். கண்ணன் குருகுலவாசத்தை முடிச்சுட்டு வந்துட்டான்னு தான் முடிசூடா மன்னனாக அந்த மதுராபுரியில எல்லாருக்கும் க்ஷேமத்தை அழிச்சுண்டு பகவான் சர்வகலா வித்பன்னனாக அங்க வளர்ந்துட்டு இருக்கான்ற பரிணாமத்துல இந்த முதல் ஸ்லோகத்தை பட்டத்ரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரம், அனைத்தையும் அறிந்திருந்தும் அரிஜாய் போல் கல்விதனை கற்க எண்ணி தினை துணையும் தீங்கில்லாம்
சாந்தீபர் இடத்தினிலே சென்று நீங்கள் மனத்தினிலே 64 நன்களுக்குள் அவைகள் கற்றே இணைத்திருந்த அவர் மகன் தன்னை உயிர்ப்பித்தே இன்பம் தந்தீர் அப்படின்னு பட்டத்திரை பூர்த்தி பண்ணி 2வது ஸ்லோகத்தை வேகமா துவங்கிட்டார். அடுத்த பரிணாமமாக குருவாயூரப்பா ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா பசுப சுதர்சகா பிரேம பார பிரணுநாகா காருண்யேன த்வமபி விவசகா பிராகினோ கோஹோ உத்தவம் தம் கிஞ்சாமுஷ்மை பரமசுகிருத்தே பக்தவர்யாயதாசம் பக்தித்ரேகம் சகல புவனே துர்லபம் தர்சயிஷ்யன். கண்ணன் மதுராபுரியில வாசம் பண்ணிட்டு இருக்கார். நந்தகோகுலத்துக்கு நந்தகோபர் திரும்பினார். எல்லாரும் கிருஷ்ணன் எங்க கிருஷ்ணன் எங்கன்னா கோகுலத்து ஜனங்கள் எல்லாரையும் உட்கார வச்சுண்டு இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய உண்மையை சொன்னார். கண்ணன் உண்மையாகவே தேவகி வசுதேவருடைய பிள்ளை, நம்மிடத்துல வளருவதற்காக இங்க வந்தான். அதனால அந்த சொத்தை யார் உரியவர்களோ அவர்களிடத்துல ஒப்படைச்சாச்சு. நமக்கு ஆனந்தத்தை அளித்த அவன் கொஞ்ச நாள் மதுராபுரியில இருந்து அங்கேயும் ஆனந்தத்தை அளிக்கட்டும், பெத்தெடுத்த அப்பா அம்மாவோட வளரட்டும். ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நம்மளை வந்து சந்திக்கிறேன் இருக்கான். அப்பப்ப பிருந்தாவனத்துக்கும் நந்தகோகுலத்துக்கும் வரேன்னு அவன் வாக்குறுதி கொடுத்திருக்கான். நீங்க கவலைப்பட வேண்டாம்னு நந்தகோபர் அவளுக்கு ஆறுதல் சொன்னார். குருவாயூரப்பருடைய நில மதுராபுரியில என்னன்னா இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கச்சே பட்டத்திரை சொன்னார் ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைச்சு நினைச்சுன்னு அர்த்தம். யார நினைச்சு நினைச்சு? பசுபசுதுருச பிரேம பார பிரணுநாகா. கண்ணனுக்கு நந்தகோகுலம், அங்க பண்ண லீலைகள், தான் அரவணைச்ச பசுமாடுகள், கன்று குட்டிகள், தான் ராசரியில புரிஞ்ச கோபிகை பெண்கள், அப்பா அம்மா எல்லாருடைய ஞாபகமும் ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா 2 தடவை போறதுக்கு அதான் காரணம். நினைச்சு 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 குருவாயூரப்பா மதுராபுரியில இருந்தா கூட நீ நந்தகோகுலத்தோட ஞாபகமாகவே இருக்க. நீ எப்படி இங்க அவர்களை நினைச்சுட்டு இருக்கியோ அதே போல உன்னுடைய கருணைய காருண்யேனத்வமபி விவசகா. நந்தகோகுலத்துல இருக்கிறவாளும் உன்னையே நினைச்சுட்டு இருக்கா. அப்ப குருவாயூரப்பா ஒரு தீர்மானத்துக்கு வந்த, நாம யாராவது ஒருத்தரை தூதரா நந்தகோகுலத்துக்கு அனுப்புவோம். நாமே போனோம்னா திருப்பி நம்மளை வர விட மாட்டா. ஏற்கனவே அக்குரரோட கிளம்பின போது வழிமறிச்சா நம்மள. அதனால உத்தவரை அனுப்பி அவர்களுடைய நிலைமையை தெரிஞ்சுண்டு நாமும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம்னு உத்தவரை கூட்டணிப்பினாயாமே அப்படின்ற ஒரு பரிணாமத்துல இந்த 2வது ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்ந்திருக்கார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் மேல்பாதியிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜயராகவ பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீ வேணுகோபாலனையும் விஜயராகவ பெருமாளை உற்சவமூர்த்தியாகவும் தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயண